சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை குரோம்பேட்டில் அமைந்துள்ள தி பட்டர்ஃப்ளை கிளவுட் கிச்சன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். இதோட நிறுவனர் பிரியா அருண் ரோஹன் நமக்காக விதவிதமான மற்றும் ஆரோக்கியமான உணவை தயார் பண்ண ரெடியாக இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு புலாவ் ரைஸ். நம்ம பச்சை பட்டாணி பாசுமதி அரிசியை பயன்படுத்தி ஒரு ரைஸ் பண்ண போறோம். அது என்னன்றது நம்ம இப்ப பார்ப்போம். தேவையான பொருட்களும் என்னென்னன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வந்து பாசுமதி அரிசி. நான் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் வந்து இங்க அளந்து வச்சிருக்கேன். அதுக்கு வதக்கிறதுக்கு தேவை வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணிக்கு நம்ம பயன்படுத்தல சாகி ஜீரா, இந்த மாதிரி வந்து தாளிப்பு பொருட்கள் நம்மளுக்கு தேவை. வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம வந்து இதில் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நெய் வந்து பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா? பச்சை பட்டாணியும் இங்கே இருக்கு. ஓகே, இந்த பச்சை பட்டாணியை தவிர பூண்டு விழுது வந்து நம்ம அரைச்சது. இது ஆமாம், நம்ம அரைச்சது, இஞ்சி பூண்டு வந்து கலந்து அரைச்சது. இந்த பச்சை பட்டாணி புலாவ் இல்லாமல் இதே புலாவில் பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வந்து உலர்ந்த சோளம் போட்டுக்கலாம். சோளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து உலர்த்தியே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அந்த சோளம் பயன்படுத்திக்கலாம். பன்னீர் பயன்படுத்தலாம், மஷ்ரூம், இந்த மாதிரி வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கூட போட்டு நம்ம பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, சோயா, இந்த மாதிரி விஷயங்களை கூட போட்டு இந்த புலாவ் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பச்சை பட்டாணி வச்சு இங்கே பண்ணலாம். இது வந்து நம்ம ரா பட்டாணி இருக்கும்ல, நம்ம பிரிச்சு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி பட்டாணி வாங்கி ஊற வைக்கிறது இல்ல. வாங்கி இது ஊற வைக்கல. செய்ய முடியுமா? அதுலயும் தாராளமா செய்யலாம். இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல, ஜனவரி மாசத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பட்டாணி வந்து உங்களுக்கு ரொம்ப நிறையவே கிடைக்கும். இதை வாங்கி நீங்க வந்து உரிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்க ஊற வச்சு செய்யற மாதிரி இதுலயும் வாங்கி செய்ய முடியும் இந்த டிஷ்ஷை. நீங்கள் ஊற வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து ஒரு 2 விசில் குக்கரில் வந்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரைஸ் செய்ய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, முதல்ல நெய் எடுத்துட்டோம். முதல்ல நம்ம நெய் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தாளிப்புக்கு முழுசாகவே நெய் பயன்படுத்துகிறோம். நெய் வந்து எனக்கு நிறைய தேவையில்லை, கம்மியாக போதும் அப்படின்றவங்க பாதி நெய் பாதி எண்ணெய் கூட வந்து பயன்படுத்திக்கலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை இலை, பட்டை, ஸ்டார், ஏலக்காய், லவங்கம், ஷாகி ஜீரா. பொதுவாக நம்ம வீட்டில் பிரியாணி அதெல்லாம் செய்யும்போது நிறையா உபயோகப்படுத்துவோம். பட்டை, கிராம்பு எல்லாமே வந்து நிறையா போடுவோம். இதுக்கு புலாவுக்கு எவ்வளோ அளவு போடணும்? புலாவுக்கும் நீங்கள் அதே மாதிரி போடலாம். பிரியாணி அளவு போடலாமா இல்லை கம்மியாக போடணுமா? பிரியாணி அளவுக்கு நம்ம போட தேவையில்லை, அதை விட வந்து நீங்கள் கம்மியாகவே போடலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம். வெங்காயம் வந்து உங்களுக்கு ஒரு லைட்டாக பொன்னிறமாக கூட உங்களுக்கு ஆக வேணாம், கண்ணாடி பதம்னு சொல்கிற அளவுக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது. இந்த வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் நம்ம இங்கே கழுவி வச்சிருக்க இந்த அலசி வச்சிருக்க இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போகிறது வந்து இந்த ரைஸ் குக்கரில் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம பண்ண போகிறோம். அதனால நம்ம முதல்ல அதில் வந்து என்ன அளவு தேவையோ அதை அளந்து வச்சிடலாம். அப்போ எல்லாமே மொத்தமாக போட்டு நம்ம செய்ய போகிறது இல்லை, முதல்ல அரிசி தனியாக எடுத்துற போகிறோம். நம்ம மொத்தமாக போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக போட்டு பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது இந்த ரைஸ் குக்கரில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைஸை வந்து நீங்கள் எல்லாமே தண்ணி ஊற்றி ரைஸ் ஊற்றி நீங்கள் தனியாக வச்சுட்டு எடுத்துடணும். ஆமாம், வதக்கி இதை நீங்கள் வந்து அதில் கலந்துக்கலாம். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன் எந்த அளவு போடணுன்ட்டு. நம்ம இந்த டம்ளரில் இப்போ வந்து அளக்குறோம். ஒரு டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1க்கு 1 பாஸ்மதி ரைஸ் அப்படின்னும் போது 1க்கு 1 வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 தண்ணி ஊற்றிடலாம்.
நம்ம அளந்து ஊத்தாட்டி அது வந்து கொஞ்சம் மாறிடும் பதம் இல்லையா? கண்டிப்பா. அரிசிக்கு இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு 1 பாட் ரெசிபியா நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி எல்லாம் அளவா நீங்க ஊத்துனாதான் உங்களுக்கு நல்ல பொல பொலன்னு வரும். இல்லைன்னா கண்டிப்பா குலைவா இருக்கும், இல்ல அரிசி வேகாம இருக்கும். ஆல்ரெடி நம்ம 1 டம்ளர் ஊத்திட்டோம், இப்போ நம்ம 1/2 டம்ளர் ஊத்துறோம். நம்ம சாதாரண அரிசிக்கும் பாஸ்மதி அரிசிக்கும் தண்ணி அளவு மாறுமா இல்ல கண்டிப்பா மாறும்? எப்படி மாறும்? இப்ப சாதாரண அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1க்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும். பாஸ்மதி அரிசிக்கு நீங்க 1க்கு 1.5 ஊத்துற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சன்னமா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு தண்ணியோட அளவு கம்மியா தான் தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட போறோமா? இல்ல, நம்ம வந்து கொஞ்சம் கம்மியா தான் ரைஸ் எடுத்திருக்கோம். ரொம்ப வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் புலாவ் வந்து வெறும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் தான் இருக்கும். அந்த நெய்யோட ஸ்மெல்லோ இல்ல அந்த பட்டை கிராம்போட ஸ்மெல்லோ இருக்காது. நம்ம வந்து அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தி நம்ம வச்சிட்டோம். இது எல்லாமே வதங்குற வரைக்கும் உங்களுக்கு அரிசியும் ஊறலாம். அரிசி வந்து நீங்க ஊற வச்சு பண்ணீங்க அப்படின்னா நீங்க நார்மலா வடிக்கிறத விட உங்களுக்கு வந்து நல்ல நீளமா வரும். நெய் இருக்கிறதுனால வந்து சில நேரத்துல வந்து சொல்றீங்களா நீங்க வந்து ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு அரிசி நீளமும் அதிகமாகும். ஆமா, யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பாஸ்மதி அரிசி வந்து எல்லாமே நீளமா இருக்கிறதுனால தான் அதை நம்ம வாங்குவோம். நீங்க ஏற்கனவே ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நீளமும் கொடுக்கும். உங்களுக்கு நீளமும் தரும், நல்ல போல போலன்னு இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம இங்க வதக்குற இந்த பொருட்களுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமா உப்பு கலந்துக்கலாம். இங்க அரிசி தனியா வச்சிருக்கோம்ல, நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அந்த அரிசிக்கும் உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து இது வதங்கிடுச்சு. இதுல நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம். ஆமா, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம். ஓகே, பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கழுவி வச்சிருக்க இந்த பட்டாணியை வந்து இதுல சேர்த்துக்கலாம். பட்டாணி பிடிக்கும்ன்றவங்க நம்ம என்ன கொஞ்சம் அதிகமான அளவுல கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி காய்கறிகள், மஷ்ரூம் இல்ல சோளம், காளான், இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும், பன்னீர் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இது புலாவுங்கிறதுனால நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாற்று இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தான் போடணுமா? இப்ப பட்டாணினா இப்ப பட்டாணி மட்டும் உபயோகப்படுத்தியிருக்கோம். எல்லாமே கலந்து அது வேற மாதிரி இருக்குமா இல்ல சரியா வருமா? எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ்டு வெஜ் புலாவ் மாதிரி எல்லா காய்கறிகளும் நம்ம கலந்து பண்றோம் அப்படின்னா நிறைய காய்கறிகள் போட்டு மிக்ஸ்டு வெஜ் புலாவ் மாதிரியும் நம்ம தாராளமா இதை பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப ரிச்சா ஒரு ஃப்ளேவர்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், அதுக்கு பதிலாக வந்து அவங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றும் போது இதில் நெய் இருக்கிறதுனால அரிசி வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா விரைச்சி போயிருக்கும். அதனால வந்து நீங்கள் 1க்கு 1.5 நம்ம இங்கே தண்ணி வச்சிருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா 1க்கு 2 கணக்கில் வந்து நீங்கள் தேங்காய் பாலும் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் பால் உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் அதிகமாக படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பச்சை பட்டாணியும் நல்லா நம்மளுக்கு வந்து வதங்கிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து வச்சிருக்க வாசனைக்காக புதினா, கொத்தமல்லி. இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு புலாவ் உணவு. கண்ணுக்கு பார்க்கறதுக்கும் வந்து ஒரு சமையல் அப்படின்னும் போது கண்ணுக்கு பார்க்கறதுக்கும் வந்து அது ப்ரெசண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் குங்குமப்பூவை பாலில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃபுட்டு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நல்லபடியான ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம இந்த மாதிரி உணவுகளெல்லாம் வீட்டில் பண்ணுறதை விட ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் நிறையா சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி உணவுகளை நம்ம வீட்டிலையே வந்து தாராளமாக பண்ணலாம், ரொம்ப சுலபமாகவும் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் எந்த கெமிக்கலும் கலக்காமல் வீட்டிலேயே சுவையான உணவு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபுட் வந்து நீங்களே குக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி நிறம் கலக்காட்டி ஃபுல்லாக ஒயிட்டில் வரும் இல்லையா? ஆமாம், ஃபுல்லாக ஒயிட்டில் வரும். நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக வேணும்னும் போது ஒரு 2 ஸ்பூன் பாலில் வந்து ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டு நீங்கள் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு என்ரிச் எல்லோ கலர் கொடுக்கும். அது நீங்கள் வந்து ரைஸ் மேலே போட்டிங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் எல்லோ கலர் உங்களுக்கு இருக்கும் போது இந்த பச்சை பட்டாணி க்ரீன் கலரில் இருக்கும், இந்த கொத்தமல்லி இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
நம்மளுக்கு எப்படியோ இது வந்து தண்ணியில் கலந்து வந்து வேக போகுது அப்படின்றதுனால இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வதங்கினா வந்து போதுமானது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது இதில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா இதை மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ரைஸ் போட்டுடலாம். நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வதக்க போகிறது இல்லை, முதல்ல இதே ஒன்றாவே போட்டுருவோம். ஆமாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலரி விட்டிங்கன்னா இப்போவே பார்த்தா ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். ஆமாம். தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டாச்சு. இந்த மாதிரி பச்சை பட்டாணியில் வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த பச்சை பட்டாணி வந்து ஒன்று நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்னா வீட்டில் காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கும், அதை ஊற வச்சு வேக வச்சு பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பச்சை பட்டாணி முழு பட்டாணியை வந்து உரித்து பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து நம்ம கடைகளில் வந்து பாக்கெட்டில் அடைச்சி விற்கிற அந்த பச்சை பட்டாணியை தயவு செய்து இந்த மாதிரி உணவுகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். அப்படி நீங்கள் மீறியும் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அதை கழுவி பார்த்தாலே நான் எதுக்காக அதை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர் வந்து ஒரு நிறம் வந்து கலக்கிறாங்க, அது உடலுக்கு வந்து ரொம்ப கேடு விளைவிக்கிற ஒரு விஷயம். அதனால் அந்த மாதிரி பச்சை பட்டாணிகளை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து நம்ம வச்சுட்டு குக்கரை ஆன் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதோட வந்து நம்ம முடிக்க போகிறது கிடையாது. இந்த ரைஸுக்கு வந்து ஒரு கிரேவியும் ஒரு ஸ்டார்டரும் நம்ம இது கூடவே பண்ண போகிறோம். இந்த ரைஸ் வெந்துட்டு இருக்கட்டும், மீன்வெல் நம்ம அதை பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்? ஓகே, நம்ம இப்போ வந்து ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த ரைஸுக்கான ஒரு கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும், ஒரு சைடு வந்து கிரேவி பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் நீங்கள் பார்க்குற பொருள்கள் எல்லாமே, இங்கே இருக்க பொருள்கள் எல்லாமே இந்த கிரேவிக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த கிரேவியோட பேர் பார்த்தீங்கன்னா மலாய் கோஃப்தா. இதில் வந்து நம்ம பன்னீர் உருளைக்கிழங்கு இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதை எப்படி பண்ணணுன்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்த போகிறோன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் உருளைக்கிழங்கு இதை இங்கே வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த பொரிக்கிறதுக்கான ஒரு கார தேவையில்ல, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் வந்து சோம்பு ஜீரகம் 2 கலந்த ஒரு தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாமே போட்டு நம்ம வந்து ஒரு உருண்டை மாதிரி வந்து இதை பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, ஃப்ரெஷ் க்ரீம், காஞ்சி மிளகாய், ஜீரகத்தூள், மல்லித்தூள், இது எல்லாமே இதுக்கு தேவை. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை தாளிக்கிறதுக்கு மாதிரி பண்ண போகிறோம் முதல்ல, அதுக்கப்புறம் கிரேவி செஞ்சு மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஆமாம், ஓகேங்களா? இப்போ வந்து இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து ஒரு ஸ்க்ரேப்பரில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கையிலையும் மசிச்சுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா இருக்கும். இது வந்து இந்த ரைஸுக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து சப்பாத்தி, நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட வந்து நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு பாதி பன்னீர் எடுத்துக்க போகிறோம். சில பேர் வந்து பன்னீர் பால் வந்து எனக்கு ஒத்துக்கலை, அலர்ஜி அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அவங்க இதில் வந்து டோஃபு வந்து பயன்படுத்தலாம். டோஃபுன்றது வந்து பன்னீர் மாதிரியே தான் இருக்கும், சோயாவை பாலை பயன்படுத்தி பண்ணுற ஒரு விஷயம் டோஃபு அப்படின்றது. நம்ம அதை பயன்படுத்தி கூட பண்ணலாம். பால் சாப்பிடாதவங்க, பால் அலர்ஜி இருக்கவங்க தாராளமாக அதை பயன்படுத்தி இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பாதி பன்னீர் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் வேணுன்றவங்க எனக்கு இன்னும் வந்து நிறையா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், நிறையா ஃப்ளேவர் வேணும் அப்படின்றவங்க வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் கூட வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் பிசைஞ்சிட்டோம். இதில் நம்ம போட போகிற மசாலா தூட்கள் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். வெங்காயம், பச்சை மிளகா நம்ம கிரேவிலேயே போடுவோம் இல்லையா? ஆமாம், கிரேவிலையும் கோஃப்தாலையும் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணுன்றவங்க நம்ம பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இந்த இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கும் பன்னீரையும் வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற மசாலாலாம் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன்.
இது பார்த்தீங்கன்னா உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கிரேவியும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஜீரகத்தூள், சீரகம் மற்றும் வேற எது சொன்னீங்க? சோம்பும் பயன்படுத்தலாம். ஜீரகம் சோம்பும் பயன்படுத்தலாம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சோம்பு தூள் பிடிக்காது, அப்போ நீங்கள் வந்து அதை தவிர்த்துக்கலாம். இது வந்து கரம் மசாலா, இது தனியாத்தூள், இது மிளகாய்த்தூள். இது எல்லாமே போட்டுட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சாதம் வெந்திருக்குமா? சாதம் வந்து நம்மளுக்கு இப்போ தான் வந்து ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் உங்களுக்கு டைம் ஆகும். நம்ம இந்த கிரேவி முடிக்கும் போது சாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பன்னீர் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னும் போது நீங்கள் சோள மாவு, அரிசி மாவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாவு பயன்படுத்தி, இல்லை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு மாவை பயன்படுத்தி நீங்கள் இதை வந்து டைட்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம். அளவு பத்தலைன்னா அதிகமாக வேணும்னா கூட அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. அளவு பத்தலை அதிகமாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் மாவு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாவு தன்மையை தான் கொடுக்கும். இதோட ஆக்சுவலான ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து தராது. இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது பிசைஞ்சு இது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம். பொதுவாக புலாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் சாப்பிடுவோம், இல்லைன்னா வந்து கிரேவி மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம். இது வந்து கோஃப்தாவில் செஞ்சுருக்கிறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா நம்ம கிரேவி வந்து சாதாரண பதத்தில் இருக்கும், கோஃப்தாங்கிறது இடையில வரும்போது நம்மளுக்கு இன்னுமே வந்து சுவையாக இருக்கும். மேலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான பொருட்களை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். தேவை அப்படின்னா இதில் பட்டர் கூட பயன்படுத்திக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வந்து வெறும் வதக்கிறதுக்கு மட்டும்தான் பண்ணுறோம், அதனால கொஞ்சமான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்க போகிறோமா? ஆமாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு பட்டை இலை ஒன்று போட்டுக்கலாம். பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏலக்காய் ஒன்று போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம். ஏலக்காய் இதில் போடுவாங்களா? இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம ஏலக்காய் விட பெரிய சைஸில் இருக்கும். ஆமாம், இந்த பெரிய சைஸில் இருக்கும். இந்த ஏலக்காயில் நல்ல நறுமணம் இருக்கும், ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய். நீங்களும் அந்த ஏலக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வதக்க தான் போகிறோம். நீங்கள் வந்து உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். இதை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் இஞ்சி பூண்டு, உரிச்ச பூண்டு, தூள் உரிச்ச இஞ்சி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அளவு கொஞ்சமாக இருந்தால் போதுமா? அளவு கொஞ்சமாக இருந்தாலே போதும். இது வந்து நம்ம ஒரு வாட்டி வதக்கி எடுத்துடலாம். இது எல்லாமே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி நம்ம எடுக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதுக்கும் பச்சை வாசம் போகிற அளவுக்கும் இருக்கணும் இல்லையா? நம்ம இது எல்லாமே வதக்கி வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி பண்ணுறது வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை தான் நம்மளுக்கு. இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முந்திரி பருப்பும் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் தான். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம் இது எல்லாத்தையும். ஆமாம், இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இந்த முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சர் தரும். டேஸ்ட்டுமே மாறுமா? கண்டிப்பாக நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து வெளியிலலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து இதில் கண்டிப்பாக ஒரு கலருக்காக வந்து ரெட் கலர் தெரியணும், நல்லா வந்து கலராக இருந்தால் தான் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலர்லாம் பயன்படுத்துவாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி தரலாம். பொதுவாக நம்ம புலாவ்னு வெளியே வாங்கினோம்னாவே ரொம்ப அப்படியே மில்கி ஒயிட்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்தால் அவ்வளோ ஒயிட்டாக வருமா, இல்லை கலர் நம்ம போடுற பொருள்னால கலர் சேஞ்ச் ஆகுமா?
முழு வெயிட்டா வருமா வீட்ல? ஏன்னா நம்ம கடையில வாங்கும்போது முழு வெயிட்டா இருக்கும் இல்லையா, அது மாதிரி வருமா? முழு ஒயிட்டாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம சேர்த்துருக்க மாதிரி வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் நிறைய சேர்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் இதில் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இவ்வளோ வெங்காயம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறோம். இதில் வெங்காயம்லாம் போடும்போது பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம், கலர்ஃபுல்லாக இருக்கும். புலாவ் அப்படின்றது வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அப்படின்றது இல்லை, காய்கறிகள் சேர்க்கறதுனால கலர்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துடலாம். நம்ம தக்காளி சேர்த்த உடனே உப்பு வந்து இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பொரிக்கிறதுக்கு அதில் உப்பு சேர்த்துருக்கோம். கோஃப்தால உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால இதில் அளவாக உபயோகப்படுத்தினா போதும். உப்பு பயன்படுத்திக்கலாம். அடுத்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு முந்திரி பருப்பு இருக்குன்றதுனால ரொம்ப திக்காகவே இருக்கும். நீங்கள் வந்து உப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுனீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான காரத்தூள், வெறுமிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ஜீரகத்தூள், இது தனியா, இதில் எல்லாமே வந்து ஒரு பச்சை வாசனை மசாலாவில் நார்மலாக இருக்க அந்த ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே கோஃப்தாக்கு தேவையான மிக்சர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நம்ம வந்து ஒரு சைடில் சூடு பண்ணிடலாம். கல் சூடானோடனே எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போட போகிறோமா, பெருசாக போட போகிறோமா? இல்லை, நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கிரேவியில் வச்சோன்னா பார்க்க பார்வையாக இருக்க அளவுக்கான ஒரு சைஸில் வந்து போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோஃப்தா வந்து இங்கே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக பிடித்து இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு உருண்டைகளாக நம்மளுக்கு இருக்கும். எடுத்து போடாமல் தனியாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக போடும்போது ஆமாம், நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து காயிற நேரத்தில் வந்து நம்ம இந்த நேரத்தை வீணடிக்காமல் இந்த மாதிரி பண்ணலாம். நம்மளுக்கு தக்காளியில் வந்து தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியே போதுமானது. உங்களுக்கு ரொம்ப மசாலாலாம் போட்டதுனால அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட இந்த தக்காளி வெங்காயத்தை வேக வச்சுக்கலாம். இப்போ கிரேவி வந்து நம்ம கெட்டியாக பண்ண போகிறோமா இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே பண்ண போகிறோமா? இல்லை, இந்த கிரேவி வந்து நார்மலாகவே கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்கும், திக்காக தான் இருக்கும். ஆமாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இதில் வந்து சோள மாவு வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு வடிவத்தில் கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இங்கே வந்து ஒரு 4 உருண்டை வர மாதிரி பண்ணி எடுத்துருக்கோம். இது கிரேவியில் ரொம்ப நேரம் இருந்தால் கொஞ்சம் பிரிஞ்சு வருமா இல்லை சரியாக தான்? இல்லை, பிரிஞ்செல்லாம் வராது. அந்த மாதிரி பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சோள மாவு நம்ம இப்போ உடனே பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதுனால நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சோள மாவு தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுது. இதில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அது வேகிற அளவுக்கான தண்ணி இருந்தாலே போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு இது வந்து வதங்கினா போதும். இதை ஆற வச்சு நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த இலை போட்டோம் இல்லையா, அதையுமே சேர்த்து அரைக்க போகிறோம். ஆமாம், அதையுமே சேர்த்தே நம்ம வந்து இதில் அரைக்கலாம். கிரேவியில் தட்டுப்படாமல் இருக்கும், அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவராக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து பிளேட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
எடுத்துடலாமா? இப்போ பொரிக்க போகிறோமா? ஆமாம், பொரிக்க போகிறோம். அதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இது நீங்கள் நல்லா அப்படியே மேலே போட்டு பொரிச்சுக்கலாமா? அப்படியே பொரிச்சுக்கலாம். திருப்பி போட வேண்டாமா? திருப்பி போட்டு தான் நம்ம பொரிக்கணும். சீக்கிரம் ஆகிறதுக்காக. ஆமாம், இது ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடியது தான். நம்மளுக்கு பொருட்கள் எல்லாம் வெட்டி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். உடனே வெந்துருச்சு இல்லையா? நல்லா. ஆமாம், நம்ம ஏற்கனவே வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கை தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். பன்னீர் நார்மலாகவே சீக்கிரமாகவே வேகக்கூடிய ஒரு விஷயம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அது பொரிஞ்சு வந்துடும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றுன தண்ணியோட இதை நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ ஆற வச்சுக்கலாம். அப்புறம் அரைச்சிடலாமா? ஆமாம், ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு அடுத்த பானையில் நம்ம மாற்றிக்கலாம். இது ஆறட்டும் அது வரைக்கும். 2 பேர் இருக்காங்கன்னா எவ்வளோ கோஃப்தா செய்யணும்? ஓகே, இப்போது நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு தாராளமான அளவு தான். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய். காரம் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்க மாதிரியே இந்த கிரேவியில் பச்சை மிளகாய் வதக்கி நீங்கள் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியான அளவு போதும் அப்படின்றவங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த கோஃப்தா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிருக்கும். ஃப்ரை ஆனது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் இங்கே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான கோஃப்தா தயாராக இருக்குது. நம்ம வதக்கி வச்சது நம்மளுக்கு இப்போ தயாராகிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இருக்க எண்ணெயை நம்ம ஓரமாக வச்சிடலாம். பொரிக்கிற வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஒன்றா 2 அரைக்க போகிறோமா? இல்லை இதையுமே மைய அரைக்க? இல்லை, இதை ரொம்ப மைய அரைக்கணும். உங்களால் மைய இதை அரைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு பெரிய வடிகட்டியை வச்சு நீங்கள் வடிகட்டிக்கலாம். மொத்தத்தில் எந்த திட்டும் இருக்கக்கூடாது. ஆமாம், எந்த திட்டும் இல்லாமல் மைய நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, மைய நம்மளோட அந்த இதை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த அரைச்சி எடுத்ததை ஒரு கிரேவியாக தாளிப்பு மட்டும் பண்ணிக்க போகிறோம். பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்த கிரேவி முடிஞ்சிடும். ஏற்கனவே தாளிச்சது இல்லாமல் திரும்ப தாளிக்கணும் இது போடுறதுக்கு. ஆமாம், இதை நீங்கள் தாளிப்பு மாதிரி ஒரு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் அந்த வறுத்து வச்சுருக்க கோஃப்தாவை இதில் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிட போகிறோம். இப்போ நீங்கள் தாளிக்கிறதுக்கு வெண்ணெய் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது தாளிப்புக்கு ஜீரகம் பயன்படுத்திக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை கிரேவியை இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கு. இவ்வளோ ஏற்கனவே கூட இதுல பச்சை வாடை இல்லை இல்லையா? நம்ம ஏற்கனவே வதக்கணும். ஆமாம், அதனால நம்ம ரொம்ப வதக்கணுன்ற அவசியம்லாம் இதுக்கு இல்லவே இல்லை. நீங்கள் நல்லா இதை வதக்கி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் நீங்கள் இதுலேயே இந்த மிக்சிலேயே நீங்கள் கலந்துக்கலாம்.
இது நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் அந்த விழுதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனேவே வந்து உங்களுக்கு நல்ல கொதி வர ஆரம்பிச்சிடும். ஆட்கள் நிறையா இருக்கும்போது இந்த கிரேவி மாறாது, ஆனால் கோஃப்தா மட்டும் இன்னும் வேணுங்கிற அளவுக்கு அதிகமாக தாராளமாக அதிகமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி காஞ்ச மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நம்மளுக்கு நல்லா ரிச்சாக தெரியும். நம்ம கடையில் இருக்க மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம், இதை இன்னும் வந்து அவங்க அழகுபடுத்தி காட்டணுன்றதுக்காக கலர்லாம் பயன்படுத்துவாங்க. நம்ம அந்த மாதிரி எந்த கலரும் பயன்படுத்தாமே இதை வந்து நம்ம பண்ணலாம். இதில் வந்து இந்த மலாய் கோஃப்தா அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம். மலாயின்னு சொல்கிறப்பட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான் கிரேவியில் ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க கோஃப்தாவை எப்பயுமே வந்து கிரேவியில் இருக்கும், இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து அதுக்கு மேலே அப்படியே ஊற்றிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து கிரேவிலேயே ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி கிரேவிலேயே ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கோஃப்தாவை மேலே அரேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீமையும் வந்து போடுவாங்க. அது வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்காக வந்து பண்ணுறது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அதிகமாகிடக்கூடாது இல்லையா? இல்லை போட்டுக்கலாமா எவ்வளோ வேணும்? இல்லை, இது வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காரத்தன்மையும் கம்மி பண்ணும். ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்றதுனால அதில் பால் இருக்குது அப்படின்றத இயல்புலேயே அதில் வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அதனால வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு காரத்தன்மையும் கம்மி பண்ணி தரும். பொதுவாகவே நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்குறதுல வந்து இனிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களால தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இன்னும் கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து கொதி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே வந்து பயன்படுத்திட்டோம். இந்த மாதிரி கிரேவிக்கு ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், டேஸ்ட் கொடுக்க ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மேத்தி அப்படின்றது தான். இந்த கஸ்தூரி மேத்தி அப்படின்றது இது என்ன அப்படின்னா காஞ்ச வெந்தய கீரையை தான் நம்ம கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவை நம்ம எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கி விட்டுறணும். இதில் போட்டுக்கலாம். நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த கசூரி மேத்திங்கிறது நிறைய கேள்விப்பட்டுட்டே இருப்போம், ஆனால் என்னன்னே தெரியாது. இப்போ இவங்க சொன்னோடனே தான் தெரியுது. நம்ம உபயோகப்படுத்துகிற சாதாரண வெந்தய கீரை தான் அது. அதை தான் வந்து நம்ம கொஞ்சம் காஞ்சிருக்கிறத பொடி பண்ணி போடணும். அதுதான் கசூரி மேத்திங்கிறது. இந்த இதுக்கு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது ரிச் டேஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த கஸ்தூரி மேத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. வெந்தயம் அப்படின்றதுனாலே நார்மலாக நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குற ஒரு விஷயம். இது வந்து காஞ்ச தன்மையோடு இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவுக்களில் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தியாக நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். பசங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து கீரை. இந்த மாதிரி கீரைகளில் வந்து நீங்கள் சப்பாத்தி மாதிரியான ஒரு டிஷ்ஷில் வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து கோஃப்தா கொதிச்சு வந்துருச்சு. கோஃப்தாவோட கிரேவி. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த கோஃப்தாவை இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ண போகிறோமா? இல்லை நம்ம இதை வந்து மிக்ஸ்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணிவிட்டு கோஃப்தாவை அரேஞ்ச் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் மேலே வந்து நீங்கள் போட்டாலே போதும். இப்போ கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க அதே ஸ்டைலில் இருக்குது இல்லையா ரெஸ்டாரண்ட் சைடில்? ஆமாம், நம்ம எப்படி வந்து கடைகளில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். சுவையும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும் போது இந்த பொருள் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதனால் இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, இதில் இவ்வளோ வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்ற ஒரு விஷயம். நம்ம கடைகளில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்களே வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது கொடுக்கும். நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிற அதே மீன்வேல் இங்கே வந்து ரைஸும் வந்து ரெடி ஆகிருக்கும். நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி எல்லாம் மேலே வந்திருக்கும். இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கலர் தேவை அப்படின்னும் போது அந்த குங்குமப்பூவை வந்து இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ரைஸ் மூடிடலாம். கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டிஷ்ஷை பார்க்கலாம்.
இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 3 டிஷ்மே வந்து காம்போ மாதிரி தான். ரைஸ் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, கோஃப்தாவும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ரைஸ் ஒரு கிரேவி அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஸ்டார்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸ்டார்டர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் டிக்கா, பன்னீர் டிக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டிலையே நம்ம கிட்ட இருக்க நார்மல் பேன்லேயே வந்து எப்படி வந்து பன்னீர் டிக்கா சுலபமாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா வந்து இதை நீங்கள் பன்னீர்லேயும் பண்ணலாம், மஷ்ரூம்லேயும் பண்ணலாம், இல்லை பன்னீருக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்க டோஃபு அந்த மாதிரி விஷயங்களில் கூட நீங்கள் பண்ணலாம். சோயாவில் கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா தயிர், ஒரு புளிப்பு தன்மைக்காக இந்த தயிர் தேவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, பன்னீர், கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் ரொம்ப கம்மியான அளவு இருந்தால் போதும். ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னா என்னென்னா காய்ந்த மாங்காயிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தூள் தான் வந்து ஆம்ச்சூர் பவுடர். அந்த ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் கஸ்தூரி மெத்தி. கஸ்தூரி மேத்தி தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இதில் நம்ம கொத்தமல்லி அந்த மாதிரி எந்த விஷயமும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்க போகிறது இந்த கஸ்தூரி மேத்தி தான். ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிட போகிறோம். பண்ணிவிட்டு இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாங்காய் தூள் சொன்னீங்க, இது வந்து ஈஸியாக கிடைக்குமா கடைகளில்? மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே ஈஸியாகவே இது எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் நல்லா ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்லாம். இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம அன்றாட வீட்டில் வந்து பயன்படுத்துகிற பொருட்கள் தான். இந்த ஆம்ச்சூர் பவுடரும் அதே மாதிரியே வந்து அன்றாட நம்ம வந்து விஷயம்லாம் பயன்படுத்துகிற பவுடர் தான், மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கிது. ஓகே, இப்போ இந்த டிக்கா நம்ம பண்ண போகிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தந்தூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் கொடுக்க உங்களோட சாப்பிட்ற டிஷ்ஷில் வந்து ஒரு புகை தன்மை வந்து இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி இங்கே கொண்டு வர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரோவேவோ இல்லை வந்து தந்தூரியோட அடுப்போ அந்த மாதிரிலாம் வச்சு எதுவும் கொண்டு வர போகிறது இல்லை, தவா வச்சு பண்ண போகிறோம். அந்த புகையோட ஒரு ஸ்மெல்லை வந்து நம்மளோட டிஷ்ஷுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம சார்கோல், அதாவது அடுப்பு கறி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அடுப்பு கறியை பயன்படுத்தி தான் நம்ம அந்த ஒரு புகையை உண்டாக்க போகிறோம். நம்ம டிஷ்ஷை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி நம்ம வந்து அந்த அடுப்பு கறி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணோன்றதை பார்க்கலாம். நம்மளோட ஸ்டவ்வில் இந்த மாதிரி இது வச்சுட்டு அடுப்பு கறி நம்ம இதுமே நீங்கள் வாங்க முடியும் அப்படி தானே? இது மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. இல்லைன்னா நம்ம நார்மலாக வீட்லேயே வந்து ஒரு குச்சை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் எரிய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா அடுப்பு கறி எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு? ஓகே, இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் அப்படின்னா அது வந்து நெருப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது நம்ம டிஷ்ஷை ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது வந்து ஒரு நல்லாவே ஒரு தீ மூட்டி இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்து டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயின் திங் என்னென்னா மேரினேஷன். இது எல்லாமே வந்து போட்டு ஊற வைக்கிறது. மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிஷ்ஷில் வந்து இந்த மசாலாவை எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஓகேங்களா? அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து போடணுன்றதை நான் சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம் தயிர். தயிரை நீங்கள் தாராளமாகவே வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு. ஓகே, நம்ம அப்படியே வந்து தயிர் இதில் ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன ஊற்றணுன்றதை நான் சொல்கிறேன். தயிருக்கு அப்புறம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள். இது வந்து கரம் மசாலா ரொம்ப கம்மியான அளவு சேர்த்தா போதும். தனியாத்தூள், கரம் மசாலா அதிகமாக போட்டுட்டா ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாம், எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். இது சும்மா ஒரு வாசனைக்காக போட்டால் மட்டும் போதும். முக்கியமான விஷயம் இந்த ஆம்ச்சூர் பவுடர். ஏற்கனவே வந்து நம்மளுக்கு தயிரில் வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதனால ஆம்ச்சூர் பவுடர் போடும்போது இந்த அளவுக்கு கையளவு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் சொன்ன இந்த ஆம்ச்சூர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து புளிப்பு தன்மைக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதிகமாக புளிப்பு ஆயிடாது? ஆகாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கஸ்தூரி மேத்தி இதையும் அதை மாதிரி கசக்கி இதெல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை வந்து ஒரு கிரேவியாக நம்ம வந்து பைண்ட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாகவே போட்டுக்கலாம். ஓகே, இது போட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு, எல்லாம் போட்டுட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வந்து பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி வாங்கி பழகியிருப்போம். இந்த டிக்கா மசாலா பட்டர் மசாலா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? டிக்கா மசாலா அப்படின்னும் போது இதை வந்து இந்த மாதிரி தயிரில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணுவோம்.
இதை வந்து மசாலாவும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்க இந்த மிக்சரை வந்து மசாலாவாக ரெடி பண்ணி கொஞ்சம் வந்து கிரேவியாக இருக்க மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். நம்ம இங்கே ஒரு ஸ்டார்டருக்காக டிக்காவாக பண்ணுறோம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இதோட கோட் பண்ணிக்க போகிறோம். பன்னீர் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரியே வந்து எப்படி நம்ம அந்த பன்னீர் கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே வந்து கேப்சிகமும் ஆனியனும் கட் பண்ணிக்கலாம். இந்த கேப்சிகம் பார்த்தா நம்மளுக்கு வந்து பல நிறங்களில் வந்து கிடைக்கும். அந்த பல நிறங்களில் வந்து பல சுவையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சில ரெட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லைட்டாக ஒரு இனிப்புத்தன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும், காரத்தன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து 3 கலர்லேயுமே வந்து 3 வித்தியாசமான சுவை இருக்கும். நம்ம அந்தவும் சேர்த்துக்கலாம். தக்காளி பிடிக்கும் அப்படின்றவங்க இதில் தக்காளி கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம். தக்காளி வந்து கையிலேயே பிரித்து போடுற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை வேக வச்ச தக்காளி? இல்லை, நம்ம விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இதை ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து மேரினேட் ஆகட்டும். அது வரைக்கும் இந்த அடுப்பு கறியும் நம்மளுக்கு வந்து மேரினேட். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இங்கே வச்சுருக்க எல்லா மசாலாவும் போட்டு இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரில் பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து கோடுகள் இருக்கும். உங்ககிட்ட இது இல்லைனாலும் வந்து பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்க நார்மல் ஃப்ரை பேன், சாஸ் பேன் அதுலேயே வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்பெக்யூ மாதிரி அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம், பார்பெக்யூ மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு அதிகபட்சம் என்னெல்லாம் தேவை கிடையாது. நான் வந்து இங்கே பட்டர் வச்சுருக்கேன். பட்டரை வந்து லைட்டாக இதில் வந்து க்ரீஸ் பண்ணால் போதும். ஓகே. இதில் எதுக்காக இந்த பட்டருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்காவோட அந்த ஸ்மெல் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் எதுவும் இந்த பட்டரை வந்து பேன் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க இந்த பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு பட்டர். இது மொத்தமாக நம்ம எடுத்து போட போகிறது இல்லை. மொத்தமாக நம்ம போட வேண்டாம். நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம திருப்பி எடுத்தால் தான் வந்து அது நல்லா இருக்கும். ஒரு சைட் டிஷ் மாதிரி தனியாக நம்ம வந்து ஒரு இது மாதிரி. ஓகே, இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். நம்ம பன்னீர் எல்லாமே ஒரு பக்கமாக போட்டுக்கலாம். இருக்க கேப்சிகம், ஆனியன் அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவோட சேர்த்து போட்டுற போகிறோம். ஆமாம், மசாலாக்களும் நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு பக்கம் நம்மளுக்கு வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ரை ஆகிருக்கிறது தெரியும். இந்த நம்ம அந்த கர்டு அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த கஸ்தூரி மேத்தியோட ஸ்மெல்லும் அதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து அப்படியே மசாலாவில் முக்கி எடுத்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு பன்னீர் தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். சுற்றி மசாலா அப்படியே திட்டு இருக்க மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற ஸ்டைலில் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சி டிஷ்ஷாக எனக்கு வந்து வெறும் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த மாதிரி டிஷ்ஷஸை நம்ம வந்து வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் வச்சே நம்ம வந்து பண்ணலாம். இவ்வளோதான். நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபேன்சியான டிஷ்ஷை வந்து வீட்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு புகை ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்ம கொண்டு வர வைக்கணும். இப்போ இது வந்து வெந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இது தயாராக இருக்குது. நம்ம வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரம், இந்த மாதிரி வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மொத்தமாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். வெறும் ஓரங்களில் மட்டும் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 15-20 நிமிஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெருப்பு வந்து நம்மளுக்கு எரிஞ்சிட்ருக்கு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்குமே இது எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நல்ல நெருப்புள்ள இந்த ஒரு கட்டையை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். கறிக்கட்டையை இதில் போட்டுட்டு நம்ம பட்டர் இல்லை நெய் அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணெய் பொருளை வந்து
லைட்டாக இது மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி புகஞ்சிட்டு வரும். இதை வந்து நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். உள்ள அது நல்லா தம்மில் வெந்துருச்சுன்னா கரெக்டாக. ஆமாம், தம்மில் இது வேகணும்லாம் இல்லை, அந்த புகையோட ஒரு எஃபெக்ட் வந்து அந்த ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அதுக்கு. அதனால அப்படி நம்ம இப்போ வந்து ஸ்மோக்குக்கு வச்சுருந்த இந்த பன்னீர் வந்து ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஓப்பன் பண்ணும் போதே அந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே வரும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைகளில் போய் தான் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பாருங்கள். பன்னீர்லாம் வந்து நிறைய ப்ரோட்டீன் உள்ள ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வெஜிடேரியன் ஆப்ஷன் சாப்பிட்ணும் அப்படின்னு வரும்போது இந்த பன்னீர்லாம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் வந்து நீங்கள் எந்த வித எண்ணெயும் இல்லாமல் இந்த மாதிரி தயிர், இந்த மாதிரி அளவான மசாலாக்களோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ஓகே, நம்மளுக்கு இப்போ 3மே பிளேட்டிங் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மலாய் கோஃப்தாவில் நல்ல க்ரீம்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் புலாவ், மலாய் கோஃப்தா அண்ட் பன்னீர் டிக்கா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸ்பூன் இங்கே இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணலைன்னா கூட அந்த ரிச் ஃப்ளேவர் இருக்குது புலாவில். நம்ம நெய் ஊற்றிருக்கோம் அப்படின்றதுனால அந்த ரிச் ஃப்ளேவர் வந்து இருக்கும். நீங்கள் மலாய் கோஃப்தா கூட வந்து புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகே, மலாய் கோஃப்தா ட்ரை பண்ண போகிறேன். அது பார்க்கறதுக்கே மேலே அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நீங்கள் எப்பயுமே புலாவ் வாங்கினோம்னா ஏதாவது ஒரு சைட் டிஷ் வாங்குவோம். இது வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக காம்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ புரியுது, அந்த சார்கோல் யூஸ் பண்ணியிருந்தோம், அதோட இது வந்து நல்லா தெரியுது. அந்த அரோமா சாப்பிடும்போது நல்லா ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம பொதுவாகவே ரெஸ்டாரண்ட்டில் வாங்கும்போது புலாவ், அதுக்கு சைடிஷ், கிரேவி இதெல்லாம் வாங்குவோம். அந்த காம்போவை நம்ம வீட்லேயே நம்மள்கிட்ட இருக்க பொருட்கள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ரொம்பவே சுவையாக இருக்குது. இது மாதிரி 3 விதமான டிஷ்ஷஸ் எங்களுக்காக செஞ்சு காட்டினதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து வெளியில் போய் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொடுத்துருக்க டிஷ் எல்லாமே நீங்கள் வீட்டில் வந்து அன்றாட பயன்படுத்துகிற எல்லா பொருட்களை வச்சும் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணுறது, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிக்காலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். வெளியில் வந்து பயன்படுத்துகிற இந்த சோடா இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் இல்லாமல் வீட்டில் ஆரோக்கியமாக இவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உடலுக்கு எந்த உபாதையும் வராது. நல்லபடியாக வந்து அவங்களுக்கு வீட்டிலேயே பண்ணி கொடுத்து நல்ல விஷயங்களை வந்து பழக்கணுன்னா அவங்களும் ஆரோக்கியமான ஒரு உணவு முறைக்கு பழகிப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.